நேத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் கிட்ட இதுவரைக்கும் கேட்கப்படாத ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் ஒரு நிருபர் வந்து கேட்டார். உடனே பதட்டம் அடைந்த சீமான் வந்து என்ன பேசியிருக்காரு, அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதோட சேர்த்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களோட காலில் விழுந்திருக்கான் சீமான். தொடர்ச்சியாக எதிர்த்து பார்க்கலாம் அப்படின்னு எதிர்த்து பார்த்து இல்லை இது வேலைக்காகாது அப்படின்னு காலில் விழுந்திருக்கான். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத குறித்தும் இந்த ரெண்டு விஷயங்களை குறித்தும் இந்த பதிவில் விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். முதல் சம்பவம், நேற்று வெளியூர் போகும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு வழக்கமாக குடிச்சிட்டு வளர்ற சீமான் வந்து நேற்று கொஞ்சம் குடிக்காமல் இருந்தான்னு நினைக்கிறேன். அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது வழக்கமான உருட்டுகளை உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் ஒரே ஒரு பத்திரிகையாளர், ஒரு நெறியாளர் மட்டும் வந்து என்ன கேள்வி கேட்டார்னா, நீங்கள் வந்து திராவிடத்தை எதிராக நிப்பாட்டுறீங்க, ஆனால் திராவிடம் தமிழ் மொழியைத்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் திராவிடம் எதிரி எதிரி அப்படின்னு சொல்கிறீங்களே, திராவிடம் தமிழைத்தானே வளர்க்குது, வேற எந்த மொழியாவது வளர்த்துருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் மிக முக்கியமான கேள்வி. இதுவரைக்கும் சீமான் கிட்ட கேட்கப்படாத கேள்வி. இந்த ஆங்கிளில் யாருமே நம்ம பேசவே இல்லை. இதைத்தான் நம்ம கொண்டு போயிருக்கணும். நீ திராவிடம் எதிரி, திராவிடம் என்ன ஒழிச்சிருச்சு, அதுக்கு பதில் மாற்று தமிழ் அப்படின்ட்டு ஒரு இனத்தை எதிரியா நிப்பாட்டிட்டு அதுக்கு மாற்றா ஒரு மொழிவழி தேசியத்தை எதிரி, அதுதான் நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீமானுக்கு மிக சரியான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்வியை கூட நாங்க போடுறேன் பாருங்க. தமிழ் எங்க வளர்க்கப்படுது அதை பேசுவோம். தமிழ் எங்க வளர்க்கப்படுது இங்க பாருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிகர் பெருமக்கள் கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போன்னு எழுதுங்கிறாரு. இது தமிழ் எங்க ரெயின்போங்கிறது வேணும். வளர்த்ததை எங்க சொல்லுங்க. 85,000 பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்வி விடுறாங்க. வளருதா 50,000 பேர் 10ஆம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுறாங்க, தோத்து போகுது. தமிழ் பேச தெரியுதா? வேற மொழி வளர்க்கப்படுறது, ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல. காலையில எனக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பயணம் போறேன், வெறியாக்கி விட்டுறாரு, புரியுதா? வேற ஏதாவது கேள்வி. அப்படி நெறியாளர் கேட்கும்போது சீமானால அதுக்கு பதில் சொல்ல முடியல, அதை சமாளிக்க கூட முடியல. இது வரைக்கும் எதிர்கொள்ளாத கேள்வி அப்படிங்கிறதுனால அதுக்கு அப்படியே போற போக்குல இங்க பாருங்க, ஆசிரியர் பணி தேர்வில் தமிழ்ல இத்தனை ஆயிரம் பேர் தோல்வி, முதலமைச்சரே தங்கிலீஷ்ல எழுத சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறைந்தபட்சம் நீ பயன்படுத்துற வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருந்தாலும் கூட அதை தமிழ் படுத்தி எழுது அப்படின்னு சொன்னதே அவனுக்கு பிரச்சனையா இருக்கிறதா? இந்த கேள்விக்கு இந்த பதிலை கொண்டு வந்து முட்டு கொடுக்க பார்த்தான். மறுபடியும் அந்த நெறியாளர் அந்த கேள்வியை கூர்மைப்படுத்தவே அவனால சமாளிக்க முடியல. தம்பி வெறியாயிடுவன் தம்பி, வேற வழி இல்லை, சீமானுக்கு பதில் இல்லை அல்லது எதிர்கேள்வி ஏதாவது நிஜமான நெறியாளர் வெறுமனே காசுக்கு கவரு பேசாம எதையாவது இந்த தொழிலுக்கு நேர்மையா வேலை செய்யணுமே அப்படின்னு கேள்வி கேட்ட நெறியாளரை யாராவது சந்திச்சிட்டா சீமானுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடும். பதில் இல்லாத கேள்வி மிக பதட்டமடைய வச்சிரும். அதனால சீமான் கையாளுற ஒரே யுக்தி என்னன்னா, தம்பி வெறியாயிடுவன் தம்பி, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத தம்பி, நான் பயணத்துல இருக்கேன் தம்பி அப்படின்னு உருட்டிட்டு கிளம்பிட்டான். அந்த உருட்டின உடனே சீமானோட அடிவரடி வழக்கமான கேள்வியை, அது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, ஒரு நியாயமான கேள்வி ஒரு நெறியாளர் கேட்கிறாரு, அதுக்கு சீமான் அதை உருட்டி விட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாம பதட்டம் அடைஞ்ச உடனே சீமானை தடவி கொடுக்க அதே இடத்துல வழக்கமான ஒரு கேள்வியை கேட்டு சீமானுக்கு தடவி கொடுக்குற வேலையை இன்னொரு பத்திரிகையாளர் செய்யறாப்புல. மரியாதை கொடுக்கணும்னு கூட நமக்கு தோண மாட்டேங்குது. அந்த பத்திரிகையாளர், நீங்க பெரியார் மண் இல்லது, பெரியாரே மண்ணு தான் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களே அப்படின்னு அவன் ஈரோடு இடைத்தேர்தலில் பேசுனதை மறுபடியும் கொண்டு வந்து எடுத்து அந்த கேள்வியில நீங்க பதட்டம் அடைஞ்சிட்டீங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லி சமாளிச்சிருங்க அப்படின்னு சீமானுக்கு தடவி கொடுக்குற, அல்லது அவனே ஒருத்தனுக்கு ஷூ நக்கி அவனுக்கு ஷூ நக்கிற வேலையை இந்த பத்திரிகையாளர், கடுமையான வார்த்தையா இருக்கலாம், ஆனா அது அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி, அதை எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் அவன் கவுண்டர் கொடுக்குறான், வெறியாயிடுவாங்கிறான். நியாயமான கேள்வி, அவனோட அரசியலே அந்த கேள்வியில தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை அம்பலப்படுத்துற விதமா அந்த கேள்வி அமையும் போது அதுக்கு பதில் சொல்லாம ஒரு தனிப்பட்ட தாக்குதலா பத்திரிகையாளர்களை கோவப்படுத்தான். அதுக்கு தடவி கொடுக்குற மாதிரி உடனே இன்னொரு பத்திரிகையாளர் வந்து பெரியார் மண் இல்லது, பெரியாரே மண்ணுன்னு சொல்றீங்களேன்னு அவனோட வழக்கமான கேள்வி அவன் ரொம்ப ஈஸியா, ஆமா தம்பி இப்படிதான் தம்பி, இவரு அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு அந்த கேள்வியில என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டான். பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிலைப்பாடு. அதுல திரும்ப தான் சொல்றேன், பெரியாருக்கு என்ன மண் இருக்கு? இந்த கேள்வியை நான் ஏன் இவ்வளவு முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்றேன்றதே சிலருக்கு சொன்ன உடனே புரிஞ்சிருக்கும்.
சிலருக்கு புரியலனாலும் நான் இதை சொல்றேன் பாருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா பேசுவோம் பாருங்க. ஒரு திராவிடம்ங்கிற இனம் தன்னை அழிச்சிச்சு, தமிழினத்தோட அடையாளத்தை அழிச்சிச்சு அப்படின்னு அவன் முன்னெடுக்கிறான் அப்படின்னா, அதுக்கு மாற்றா இங்க வேறொரு மொழியை அந்த இனம் வந்து வளர்த்தெடுத்திருக்கணும், வேறொரு மொழிக்காக அந்த இனம் வந்து வேலை செஞ்சிருக்கணும், இல்ல அவன் சொல்ற அந்த எதிரிகள் வந்து வேலை செஞ்சிருக்கணும். மாறா திராவிடம்ங்கிற சொல்லாடலோட, திராவிடங்கிற அடையாளத்தோட தமிழ் மொழியைத்தானே அவங்க தூக்கி நிறுத்திருக்காங்க, தமிழ் மொழியைத்தானே வளர்த்தெடுத்திருக்காங்க, தமிழ் மொழியை தானே சீர்திருத்திருக்காங்க, தமிழ் மொழியை தானே செம்மொழின்னு அறிவிச்சிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. இப்படி எல்லாவற்றிலும் தமிழ் மொழிக்கான வேலையைத்தானே செஞ்சிருக்காங்க, தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்தை நீக்கிறதுக்கான வேலையைத்தானே செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களை நீ எதிரியா நிப்பாட்டுறனா, திராவிடங்கிற பேர்ல வேற என்ன மொழி அவங்க வளர்த்தெடுத்தாங்க சொல்லுங்கிறது எவ்வளவு முக்கியமான கேள்வி பாருங்க. இத்தனை ஆண்டுகளா நம்ம கேட்க மறந்த, கவனிக்க மறந்த மிக முக்கியமான கேள்வி. அதே திராவிடங்கிறவங்க தமிழ் மொழியை முன்னிறுத்தி ஆரியத்தை எதிர்க்கிறாங்க. ஆரியங்கிற ஐடியாலஜியோட வரவன் சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துறான். ஒரு இனம் வந்து இன்னொரு இனத்தின் மீது பகை கொள்ளுது, எதிர்க்குது அப்படின்னா அந்த இனம் ஒரு கருத்தியலையோ ஒரு மொழியையோ முன்வைக்கும். அதே போல அதுக்கு மாற்றான எதிரியான இனமும் இன்னொன்னத்தை முன்வைக்குது. அப்படி திராவிடர்களாகிய நாம தமிழ் மொழியை முன்னிறுத்துறோம். நாங்க மொழிவழி தேசியத்துல தமிழ் தேசியவாதிகள், தமிழ் இனத்தவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு நாம எதிரா நிப்பாற்றுவேன், நம்மளை அடக்கி ஒடுக்க நினைக்கிற ஆரிய பார்ப்பனர்கள், அவன் சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கே தொடக்கம், சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்ததுதான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்றான். அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம திராவிட அடையாளத்தோட தமிழ் தனித்து இயங்கக்கூடியது, தமிழ் செம்மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழிங்கிறோம். சங்க இலக்கியங்கள்ல இருந்து இது வரைக்கும் உதாரணம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அறிவியல் ரீதியான, வரலாற்று ரீதியான ஆதாரமா வெம்பக்கோட்டையும் கீழடியும் இந்த மாதிரியான தொல்பொருள் ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு கூடுதல் வலு சேர்த்துக்கிட்டு இருக்கு. இரும்பை உருக்குகிற தொழில்நுட்பத்தையே தமிழன் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பெருமிதத்தோட அறிவிச்சிட்டு நிக்கிறோம். அப்படி திராவிடங்கிற அடையாளத்தோட தமிழின் பெருமையை, தமிழர்களின் பெருமையை உலகளவுக்கு நாம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தா, இந்த தமிழின் பெருமையை மழுங்கடிச்சு தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது, தமிழுக்கு இலக்கணமும் இலக்கியமும் கொடுத்தது சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்ன, எழுதிய, பாடிய, தமிழை விடவும் சிறந்த மொழி தெய்வ பாஷைன்னு பாடிய பாரதிய முன்னிறுத்துற இந்த பொறிக்கு பைய, இந்த இன துரோகி வந்து திராவிட எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மாற்றா தமிழுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமஸ்கிருதத்தையோ ஆரிய பார்ப்பனர்களையோ ஆரியத்தையோ எதிர்க்காம இருக்கான். இப்ப புரிஞ்சுக்குங்க இந்த கேள்வி எவ்வளவு முக்கியமான கேள்வி. இன்று வரை நாம கவனிக்காம, அதாவது கவனம் செலுத்தாத, கேட்கப்படாத ஒரு கேள்வியா இருந்துச்சு. மிகச்சரியா ஒரு நெறியாளர் கேட்கவே பதட்டம் அடைய ஆரம்பிச்சிட்டான். பதட்டம் அடைச்சு அவனுக்கு அதுக்கு அந்த கேள்வியை கூர்மைப்படுத்தும் போது அவன்கிட்ட பதில் இல்லாததுனால உடனே தனிநபர் தாக்குதல் நடத்திட்டு அடுத்த கேள்விக்கு நகர்றான். அடுத்த கேள்விக்கு அவன் செட் பண்ணி வச்சிருந்த ஆளு வழக்கமான உருட்ட பெரியார் மண்ணா இல்ல பெரியாரே மண்ணா அப்படின்னு தடவி கொடுத்துட்டு அவனை வழி அனுப்பி வச்சு. இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். திருமாக்காலில் விழுந்த இன துரோகி. ஏன் திருமாக்காலில் விழுந்தோம்னா, அதே சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கான், நான் எங்கள் அண்ணன் திருமாவை எதிர்க்கலையே, அவர் ஏதாவது விமர்சிச்சா கூட நான் ஒதுங்கில போகிறேன், நான் அப்புறம் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு திராவிடம் வந்து மஞ்சள் குளிக்கும், நான் வந்து எங்கள் அண்ணனை எதிர்க்கவா கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு போனா இந்த இன துரோகி. நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படி ஒதுங்கி போறேன். என்ன கருத்துனாலும் எடுத்து பேசிருக்கேன். ஏன்னா முதல்ல எனக்கும் எங்க அண்ணனுக்கு ஆக்கிட்டு திராவிட மஞ்சள் குளிப்பான். சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தையில, விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதிர்க்கிறதா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி எங்க அண்ணன் வைகோ, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் எதிரி. அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிருக்கேன், திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதுல நான் எங்க அண்ணன் பேசாதல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க. தாய் மண்ணில் அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது, 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க எங்க அண்ணன், நான் வெளியிட அனுமதியாக சொல்லுங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, நீ பாஜக ஆர்எஸ்எஸ் மேடையில பேசினா, பாரதிய பேசினா நான் இந்துத்துவ குழந்தைனா, பாரதிய ஜனதாவின் குழந்தைனா, ஆர்எஸ்எஸ் குழந்தைனா, அயோத்திதாச பண்டிதரை பேசினா நான் பரையர் தேசியம் பேசுறேன்னா, அது இந்து தேசியம் பேசுறேன்னா இது பரையர் தேசியம் பேசுறேன்னா அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களோட கருத்துக்கு, அவரோட பதிலுக்கு எதிர்பதில சர்க்காஸ்டிக்கா பதில் சொல்றேன் அப்படின்ற பேர் வழியில இவன் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல கூட இவங்க பாரதிய ஜனதாவின் கள்ள குழந்தைகள், ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட குழந்தைகள்னு விசிக லீடர் திருமாவளவன் வைத்த விமர்சனத்துக்கு இவர் தான் எங்களுக்கு வந்து பிரசவம் பார்த்தாரா அப்படின்னு நக்கல் மயிர் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். ஆனா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நான் எங்க அண்ணனை எதிர்க்க கட்சி ஆரம்பிச்சேன் அப்படின்னு உருட்டிட்டு நகர்றான். நீ எனக்கு ஒன்றும் தம்பி கிடையாது, ஏதோ ஒரு பேச்சு வழக்கில் என்ன அண்ணன் கூப்பிடுறேன்னு நான் உன்னை தம்பின்னு சொல்றேன்னு அவர் சொல்லிட்டார். இருந்தாலும் இவர் அண்ணன் அண்ணன் அண்ணன்ட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா, ஆரம்ப தொட்டு
என்னதான் விமர்சனங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க தோழர் வன்னியரசு இந்த மாதிரியான நபர்கள் தொடர்ந்து சீமான் மீது விமர்சனம் வச்சாலும், ஓம் தமிழர் கும்பல்னு சொல்லிட்டு இருந்தாலும், விசிக தலைவர் திருமா என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நாங்க சீமான நட்பு சக்தியா தான் பார்க்குறோம், ஆனா விமர்சனம் இருக்கு அப்படிங்கிற பார்வையில தான் அணுகியிருந்தார். இப்போ சீமான் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் வெளிப்படையா RSS மேடையில் இருந்துகிட்டு பார்ப்பன கடப்பாறைன்னு பாப்பா வீட்டு கடப்பாறைய, KT ராகவன் கடப்பாறைய, ராஜா கடப்பாறையை தூக்கிட்டு வரவும், இவனை விட்டா வேலைக்காகாது, இவன் தமிழினத்துக்கே மிகப்பெரிய துரோகியா மாறிக்கிட்டு இருக்கான், ஈழத்துல துரோகி கர்ணா மாதிரி தமிழ்நாட்டுல தமிழின துரோகி சீமானா மாறிக்கிட்டு இருக்கான், இனியும் நாம் எதிர்க்காம விடக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் திருமா அவர்கள் வந்து இவங்க வெளிப்படையா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, இவன் RSS-ஓட கள்ள குழந்தை, RSS பாஜக பெத்து போட்ட குழந்தை தான் விஜயும் சீமானும் அப்படின்னு அறிவிச்சார். அதுக்கு பதில் கொடுத்து பார்த்தா திமுக அமைதியா இருக்கும். திமுக ஆட்சியில் இருந்தா போதும், அதிகாரத்தில் இருந்தா போதும், அவங்க சைலண்டா இருப்பாங்க. சீமானை வந்து எதிர்க்க மாட்டாங்க. வேணும்னா அவனுக்கு 4 எலும்பு துண்டு எச்ச எலும்பை போட்டு நாமளும் விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் திமுக. ஆனா கொள்கையில தீவிரமா இருக்கிற, தேர்தல் அரசியலை ஒரு பொருட்டா கருதாத விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திராவிடம் எங்களுக்குமான கொள்கை, வெறுமனே திமுக ஆனது கிடையாது, பெரியாரின் மாணவன் நான், பெரியாரின் பிள்ளை நான், ஆக திராவிட கொள்கையை சிதைக்கும் போது நான் சும்மா இருக்க மாட்டேன். வெறும் பெரியார் பேசின கொள்கை இல்ல, என் பாட்ட அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் முதல் கொண்டு எல்லாரும் பேசிய திராவிடத்தை நீ தொட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சும்மா இருக்காது, திக வேணா சும்மா இருக்கலாம், நாங்க சும்மா இருக்க மாட்டோம் தீவிரமா அறிவிப்பு வெளியிட்டதன் பேர்ல இனி தீவிரமா விசிகாவோட முரண்பட்டா நம்மளால கட்சி நடத்த முடியாது. எதிர்த்து பார்த்தான், ஆனா அது வேலைக்கு ஆகாது. திமுக மாதிரி களத்துல சும்மா இருக்க மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகள், ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க. அது நேரடியா சங்கிகள் வந்தாலும் சரி, சங்கிகள் கிட்ட எச்ச பொறுக்கி தின்னுட்டு பாப்பா வீட்டு கொள்ளையில போய் பொறுக்கி தின்னுட்டு வர சீமானா இருந்தாலும் சரி, யாரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சும்மா விடாது, களத்தில் எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற காரணத்தினால காலில் விழுந்துட்டான் இந்த தமிழின துரோகி சீமான். இவன் காலில் விழுந்ததோட இவனை நம்ம விட்டுறக்கூடாது. இவன் தொடர்ச்சியா திராவிட கொள்கைக்கு எதிரான, பெரியாரியத்துக்கு எதிரான தாக்குதல் எடுத்தும் போது இவனை களத்திலையும் எதிர்கொள்ளணும். இவனை நடமாட விடக்கூடாது. எப்படி பாஜக சங்கிகளை நடமாட விடமாட்டோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியா இருக்கோ, அதே நிலைப்பாட்டை இவனுக்கும் அதை பொருத்தி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவின் மூலமா விசிக கிட்ட கேட்டுக்கோம். இவனையும் பாஜகவா தான், RSS-ஆ தான், வெறும் A டீம் B டீம் எல்லாம் இல்ல, நேரடி RSS-இன் டீம், இவனே RSS தான் அப்படின்னு கருதி அவனே சங்கின்னு ஒத்துக்கிட்டான். ஆக இவனையும் பாஜகவை அணுகிற அதே விதத்துல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இனி அணுகணும். அவன் காலில் விழுந்தாலும் சரி, காலில் விழுந்து ஷூவை நக்கி சுத்தம் பண்ணி கொடுத்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமா அவர்கள் இவன் மீது கழிவிறக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறத நாம் இங்க குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து இதிலிருந்தே இன்னொரு செய்தி வந்து, தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்ம தொடர்ந்து சொல்றோம், இங்க இன்னும் கூர்மைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். தங்களை ஒரு தலித்தா அடையாளப்படுத்திக்கிட்டு, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரராக அடையாளப்படுத்திக்கிட்டு, அல்லது விசிக ஆதரவாளர்களா அடையாளப்படுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் விஜய்க்கு முட்டு கொடுக்குற வேலையை பண்றாங்க, இன்னொரு பக்கம் சீமானுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பண்றாங்க. தனிநபர்களா ஏதோ விஜய் ஆதரவு, சீமான் ஆதரவு அப்படின்னு எங்கேயோ மூலையில் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. யாரும் எந்த கட்சியிலையும் இருக்கலாம். ஆனால் பொதுவெளியில் தங்களை ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இல்லை அரசியல் பேசுகிற நபர்களாக அறிவிச்சுக்கிட்டு விசிக அடையாளத்தோடு தங்களை வளர்த்தெடுத்துக்கிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு விஜய் வந்தார், களத்தில் இறங்கிட்டார், இத்தனை பேர் களத்தில் இறக்கிட்டார், விஜய் வந்து களமே மாறப்போகுது, திமுகவை முடிச்சிட போகிறார், திமுகவுக்கு மாற்றா இங்கே வரப்போகிறார், யார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துற மாதிரி RSS-ஓட கள்ள குழந்தையான விஜயை தூக்கி பிடிச்சி பேசுது ஒரு புரிதலற்ற கும்பல். விஜயை உயர்த்தி விஜய்க்கு வெறும் ஐடியாலஜிக்கலா நபர்களை அறிவிச்சிருக்கிறத தாண்டி விஜயோட செயல்பாடுகள் களத்தில் என்ன இருக்கு? நீங்க ஒரு நபரை ஆதரிச்சு பேசுறதுக்கு ஒரு தர்க்க ரீதியான காரணம் வேணும்ல, மக்கள் கிட்ட அந்த கட்சி உழைப்பை செலுத்தினதுக்கான விஷயம் இருக்கணும்ல. அவங்க அதுக்கு முன்னாடி உழைச்சாங்களாங்கிறது கூட தேவையில்லை. கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 ஆண்டுகள்ல என்ன செஞ்சாங்க, எத்தனை சாதிய பிரச்சனைகளுக்கு களத்துல வந்து நின்னாங்க, எத்தனை மக்களோட உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு களத்துல வந்து நின்னாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. திருப்பரங்குன்றத்துக்கு அவங்களோட எதிர்வினை என்னவா இருந்துச்சு? இப்படி தொடர்ச்சியா அவங்க வந்து பாஜகவாவே செயல்பட்டு இருக்கும்போது விஜய் வந்துட்டார், விஜய் மாத்திட்டார், காங்கிரஸ் விஜயோட சேரப்போகுது, கம்யூனிஸ்டுகள் விஜயோட சேர போறாங்க, ரகசிய கூட்டணி நடத்துறாங்க, தினம் விஜய் 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 விஜய்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அடையாளத்தோட வளர்ந்த உங்களுக்கு விஜய தூக்கி பிடி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒண்ணு, நீங்க பெய்டு ப்ரமோஷனா பேசுறேன் அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்குங்க. இல்லைன்னா உங்களோட புரிதல் இவ்வளவுதான், புரிதலற்ற நபர்கள் நீங்க,
அவ்வளவுதான் உங்களோட புரிதல், அரசியல் புரிதல். உங்களோட விசிக அடையாளத்தை நீங்க கைவிட்டுருங்க அப்படிங்கிறத நாம அவங்க கிட்ட கேட்டிருக்கோம். இன்னொரு சிலர் வந்து அண்ணன் சீமான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு சில தற்குறி, சில புரிதலற்ற நபர்கள் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கு. எப்படி இப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு இன துரோகிய தன்னோட அண்ணன் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வார்த்தை வருது? அதுவும் இந்த மாதிரியான நபர்களும் விசிக அடையாளத்தோட வளர்ந்த நபர்கள், தன்னை தலித்துன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு வளர்ந்த நபர்கள், இப்படி புரிதலற்ற நபர்களா நீங்க தனி நபர்களா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. இல்ல ஒருவேளை காசை வாங்கிட்டு கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிற நபர்களா நீங்க தனி நபர்களா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. உங்களை தலித்துகளோட உரிமை சார்ந்து குரல் கொடுக்கிற நபர்களா அடையாளப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு விலை போயிட்டோ புரிதலற்ற தன்மையோடவோ ஒரு மாற்று அரசியலை, திரிவு அரசியலை, ஒரு பாஜகவின் அடியாட்களை ஆதரிச்சு பேசுற அரசியலை நீங்க பேசுறீங்க அப்படின்னா அது 2 விஷயத்த செய்யும். ஒண்ணு, உங்களை அம்பலப்படுத்தும். இல்லைன்னா அரசியல் புரிதலோட இல்ல கொஞ்ச நெஞ்ச அரசியல் கவனிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்களை அவங்க மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓ, இப்போ இவங்க பேசுறது கரெக்டு தான் போல, நம்ம தலைவர் தான் ஏதோ 5 சீட்டு 10 சீட்டு வாங்கறதுக்காக ஏதோ ஏதோ அரசியல் சமரசம் செஞ்சுக்கிறார் போல, ஆனா கருத்தியல் ரீதியா சமூக ரீதியா நம்ம விஜயை தான் ஆதரிக்கணும் போல, இல்ல சீமானை தான் ஆதரிக்கணும் போல, இவங்க பேசுறதெல்லாம் கரெக்டு தான் போல அப்படின்னு இளைஞர்கள் கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அரசியல் புரிதலற்ற தன்மையை ஏற்படுத்தும். பொறுப்புணர்ச்சியோட நடந்துங்க. சீமான் காலில் விழுவான், சீமான் ஷூவை நக்குவான், அவன் பிழைப்புவாதி, அவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சொம்பு தூக்கி அவன் அப்படித்தான் இருப்பான். அவனை தூக்கி பேசியோ விஜயை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறதுனாலையோ இந்த சமூகத்துக்கு இழப்புகள் தான் அதிகமே தவிர லாபம் அதிகம் இல்லை. புரிஞ்சு செயல்படுங்க, பொறுப்புணர்ச்சியோட செயல்படுங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இது தொடர்ச்சியாக நாம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நாம் ஏதோ அந்த நபர்களை நம்ம குறிப்பிட்டு பெயர் சொல்ல விரும்பலை நான். இருந்தாலும் இவங்களை நாம் ஏதோ டார்கெட் வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதால நம்ம அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. ஒன்று, அவங்க புரிதலற்ற தன்மையோட ஏதோ வியூஸுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறோம். இல்லை அவங்க புரிஞ்சு தெரிஞ்சு சீமான் மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள நீங்கள் பார்வையாளர்களாக இளைஞர்களாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் சீமானுக்கோ அல்லது இந்த மாதிரி புரிதலற்ற நபர்களுக்கோ கூட நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம நினைவுபடுத்த விரும்புகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அயோத்திதாச பண்டிதரோ இல்லை ரெட்டமலை சீனிவாசனையோ எம்சி ராஜாவையோ இந்த மாதிரியான முன்னோடி திராவிட சித்தாந்தத்தை பேசின, திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தின, திராவிட கொள்கையை உயர்த்தி பிடிச்சு வாழ்ந்த பேசின போராடின தலைவர்களை எதுக்காக பேசுறார் அப்படின்னா, இவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அரசியல் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்காரு, தலைவராக வளர்ந்திருக்காரு. அதே போல அந்த தலைவர்களும் ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவங்க, திராவிட கொள்கையை ஏந்தி பயணிச்சவங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் பேசல. எங்க பாட்டன் அயோத்திதாச பண்டிதர், எங்க பாட்டன் ரெட்டமலை சீனிவாசங்கிறது பேசுறதுக்கு பொருள் எங்க ஜாதிக்காரங்களும் பேசியிருக்காங்கங்கிற பொருள்ல கிடையாது. இந்த புரிதலற்ற நபர்களும் புரிஞ்சுக்கணும், இந்த இன துரோகியும் புரிஞ்சுக்கணும். அவன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான், இருந்தாலும் புரியாத மாதிரியே நடிப்பான். அந்த சாதி பாசத்தினாலேயோ இல்லை நாங்க கொண்டு வந்தது எங்களுக்கு சொந்தம், அது பெரியார் கொண்டு வந்ததில்லை அப்படின்னு பெரியாரை சிறுமைப்படுத்துறதுக்காகவோ, பெரியாரை ஓரங்கட்டி நாங்க தான் உங்களுக்கு முன்னாடி பேசணுங்கிறதுக்காகவோ, அல்லது திராவிடர் கழகத்தையோ திமுகவையோ அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறதுக்காகவோ, இல்லை உங்களுக்கு முன்னாடி திராவிடத்தை பேசுறவங்க நாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. விசிக லீடர் எப்பவும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது, அதை அறிவுறுத்தி சொல்றதுக்கு காரணம் ஒவ்வொரு தடவையும் சீமானுக்கு கொடுக்கிற பதிலடி. சீமான் RSS ஆல இறக்கி விடப்பட்டு தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்தி திராவிடங்கிற கொள்கையை சித்தாந்தத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறதுனால, நீ திராவிடங்கிறது தெலுங்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு அதை அந்நியப்படுத்த முயற்சிப்படுத்துறதுனால நீ என்ன தெலுங்குன்னு சொல்லிடுவியா, நீ என்ன தமிழன் இல்லைன்னு சொல்லிடுவியா? திருமாவளவனை நீ சொல்லிட முடியுமா? திருமாவளவனோட முன்னோரான அயோத்திதாச பண்டிதரை, ரெட்டமலை சீனிவாசனை, MC ராஜாவை நீ தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்படி இருக்க தமிழர்களாகிய நாங்க, தமிழர்களாகிய என்னுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய வார்த்தை, நடத்திய பத்திரிகை, தூக்கி பிடித்த கொள்கை, இது அத்தனையும் திராவிடம் திராவிடம் திராவிடம். தமிழும் திராவிடமும் ஒண்ணு. தமிழர்கள் தூக்கி பிடித்த கொள்கை தான் திராவிட கொள்கை. நாம திராவிட இனம்தான். நீ தமிழ் தெலுங்குன்னு பிரிக்காத அப்படின்னு சூழ்ச்சி பண்ணாத, RSS கிட்ட பொறுக்கி தின்னுட்டு வேலை பார்க்காத அப்படின்னு சீமானுக்கும் சீமானோட முதலாளிகளுக்கும் விடுத்த எச்சரிக்கை தான். ஒவ்வொரு முறை அவரு அயோத்திதாச பண்டிதரை ரெட்டமலை சீனிவாசனை மேற்கோள் காட்டி பேசுறது திமுகக்கான செய்தி கிடையாது, தீகாக்கான செய்தி கிடையாது. அது சீமானுக்கு எலும்பு துண்டு வீசுறவனுங்களுக்கான செய்தி. இதை
அவர் மறைமுகமா, அதாவது அதை வெளிப்படையா பேசாம தான் அவர் தொடர்ச்சியா சொல்றாரு. ஆனா இங்க புரிதலற்ற நபர்களும் என்ன புரிஞ்சுக்கிறான், இங்க பார் திகாவு மேல ஒரு குட்டு, திமுகவுக்கு ஒரு குட்டு அப்படின்னு இங்க ஒரு புரிதலற்ற கும்பல் வந்து புலங்காகிதம் அடைஞ்சிருக்கு. எதிரியை நோக்கித்தான் எப்பவுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் பேசுவார். அவர் அமைப்பாய் சிந்திக்கணும், அந்த கொள்கையில கொண்டவர். அமைப்பா தான் சிந்திப்பாரு. அதனாலதான் அமைப்பாய் திரள்வோங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கார். அதுல நம்ம எப்படி அமைப்பாக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகளை தான் கொண்டிருக்கார். தனித்தனியா பிரிக்கிறது, நாங்க தனியா திராவிடம் பேசுவோம், திமுக பேசுற திராவிடம் வேற, தீகா பேசுற திராவிடம் வேற, எங்க தாத்தா எங்க ஜாதிக்காரர் திராவிடம் பேசியிருக்கிறது தனி அப்படின்னு அவரு உதிரியா சிந்திக்க மாட்டாரு. அவரு அமைப்பா தான் சிந்திப்பாரு. அப்படி அமைப்பாக்கி எதிரிகளுக்கு தான் அவர் எச்சரிக்கை விடுவாரே தவிர, இன துரோகிகளுக்கு தான் அவர் எச்சரிக்கை விடுவாரே தவிர, இங்க உள்ள ஒரு கருத்தியலை, இங்க வலுவா உள்ள ஒரு சித்தாந்தத்தை அதை டைலூட் பண்ற மாதிரி ஏன் ஜாதிக்காரனும் பேசியிருக்கான் அப்படின்னு பிரிச்சு ஒரு நாளும் பேச மாட்டாரு. புரிதலற்ற நபர்களே புரிஞ்சுக்குங்க, எதிரிகளே எச்சரிக்கையோட இருங்க அப்படிங்கறத தான் அவர் பேச்சின் மூலமா நாமளும் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறோம். எதிரிகளே எச்சரிக்கையோட இருங்க.